மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதி மக்கள் பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம். காதர் மொய்தீன், சொல்லுங்க, அலங்காநல்லூர் மக்களின் போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன? காதர். நிச்சயமாக அலங்காநல்லூர் பகுதியை பொறுத்தளவு இங்கு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டானது நடைபெற வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேற்று முதல் இந்த பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் கடந்த 1 மாத காலமாக தங்களுடைய அறவழியிலே போராட்டங்களை நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று இந்த வாடிவாசல் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்று கூறி இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் அந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்கான போராட்டம். ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய உரிமை, தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் மிக்க ஒரு நிகழ்வை நிச்சயமாக விட்டுக் கொடுக்க முடியாது. எங்களுடைய உரிமையை இழப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே நாங்கள் உரிமையை மீட்டெடுக்காமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். எங்களுக்கு வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்த்து விட வேண்டும், ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் இன்று காலை காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் அறவழியில் போராட்டம் நடத்திய இளைஞர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? இது தமிழர்களுடைய பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்கின்ற நிகழ்ச்சி. யாரும் எந்தவித சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் யாரும் போராட்டம் நடைபெறவில்லை. அமைதியான வழியில் தான் போராட்டம் நடத்தினோம். ஆனால் எங்களை போராட்டத்தை ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை என்ன? கைது செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன? ஆகவே கைது செய்யவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். காவல்துறையினர் எப்படி கைது செய்து அழைத்து சென்றார்களோ அதே போல் கைது செய்யப்பட்ட இடத்தில் கொண்டு வந்து இறக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை நேற்று இளைஞர்கள் பட்டாளம் தான் அதிகம் இருந்தது. ஆனால் இன்றைய பொறுத்தளவு அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக அலங்காநல்லூர் என்பது ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ் பெற்றது. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய குரல்களையும் இந்த ஆண்டு ஒலிக்க செய்திருக்கிறது. ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு என்பதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் அனைவரும் இந்த பகுதியில் அழைத்து வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பொங்க அந்த கொளுத்தும் வெயிலிலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகாலையில் தொடங்கிய இந்த போராட்டமானது தொடர்ந்து சில மணி நேரமாக நீடித்து இருக்கின்றது. தண்ணீர் கூட குடிக்காமல் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்ற காட்சியை காண முடியும். அவர்கள் விடுக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, அறவழியில் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது சில மணி நேரமாக தொடர்ந்து நீடித்து வருகின்றது. காதர், இப்போ கைதானவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் அலங்காநல்லூர் பகுதி மக்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இந்த பகுதி மக்களை பொறுத்தளவு ஜல்லிக்கட்டு அமைதியான வழியில் அறவழியில் தான் நாங்கள் போராட்டம் மேற்கொண்டோம். நீங்கள் அனைவரும் பார்த்திருக்க கூடும். நேற்று முதல் நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 1 மாத காலம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் எங்களுடைய போராட்டம் அமைந்ததில்லை. மிகவும் அமைதியான முறையில் தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய போராட்டத்தை திசை திருப்புகின்ற வகையில் காவல்துறையினர் கைது செய்திருப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றிருக்க முடியாது. ஆகவே அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யாவிடில் நிச்சயமாக அவர்களை விடுவிக்கும் வரையிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வகையிலும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இந்த போராட்டத்திற்காக அவர்களை கைது செய்ததற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளைஞர்களுடைய குரல் ஓங்க தொடங்கி இருக்கின்றது. ஜல்லிக்கட்டை கடந்து அந்த இளைஞர்களுடைய கைதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் உணர்ச்சி பொங்க இன்னும் எழுச்சி கூட்டத்தை காண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நிச்சயமாக அவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யாவிடில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த பகுதி மக்கள் நம்மளிடம் தெரிவிக்கின்றனர். காதர், இப்போ காவல்துறையினர் அலங்காநல்லூர் பகுதி மக்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படக்கூடிய சூழல் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி இந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவர்கள் விடுக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுடைய போராட்டம் என்பது கைது செய்யப்பட்டிருக்கிற இளைஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் அறவழி போராட்டத்தில் தான் ஈடுபட்டார்கள். அவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? அமைதியான முறையில் தான் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்.
அப்படி விடுதலை செய்கின்றேன் என்ற உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமாக அளித்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு களைவோம். இல்லை என்றால் நிச்சயமாக களைய மாட்டோம். அதற்கான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டால் மட்டுமே இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம். இல்லை என்றால் எங்களுடைய சாலை மறியல் போராட்டமானது தொடரும். நாம் பார்த்திருப்போம், இன்று காலை குறைந்த அளவில் தான் இருந்தார்கள். ஆனால் நேரமாக இந்த போராட்டத்திற்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய உணர்வு இங்கே கண்டன குரல்களாக பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றனர். காதர், இப்போ உங்களிடத்துல பொதுமக்கள் யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட கேட்க முடியுமா உங்களுடைய கோரிக்கைகள் குறித்து? நிச்சயமாக நம்ம அருகே இதே பகுதியைச் சேர்ந்த ஒரு முதியவர் இருக்கிறார். அவரிடம் அவருடைய கோரிக்கைகள் குறித்து நாம் கேட்டறிவோம். ஐயா, சொல்லுங்க, இந்த போராட்டம் பெரியல இந்த போராட்டம் வந்து அறநெறி போராட்டம் இல்லை. இவங்க வந்து நேரத்தில் நடந்துக்கிட்ட முறை வந்து போலீஸ்காரங்கள் வந்து அவங்க தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த போராட்டம் வந்து அமைதியான முறையில் நடந்துச்சு. ஆனால் எல்லா மக்களும் ஏரியாவில் வந்து நம்ம சுற்று வட்டாரங்களில் தமிழ்நாடு அளவில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டானது வந்து எல்லா வீட்டிலையும் எல்லா ஒவ்வொரு குடும்பத்தினரும் வந்து நல்ல முறையில் ஒரு உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு திருநாள் ஆகும் இது. இந்த திருநாள் வந்து இந்த அளவுக்கு 2-3 வருடங்களாக ரொம்ப ஒரு சந்தோஷம் இல்லாமல் இந்த மக்கள் ஜனங்கள் வந்து இந்த பகுதி மக்களும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி அறவழி போராட்டங்களும் வந்து அமைதியாக நடந்தது. அது அமைதியாக நடந்து கொண்டு இதே போல் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்பது போராட்ட களத்திலே இளைஞர்கள் தான் எழுச்சியுடன் காணப்படுகின்றனர். ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய குரலும் ஒட்டுமொத்தமாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. உடனடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய குரலும் ஒலிக்க தொடங்கி இருக்கின்ற நிலையில் நம்மிடையே ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர் விடுக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பது குறித்து நாம் கேட்டறிவோம். கைது பண்ண மாணவரை எல்லாத்தையும் உடனடியாக இப்போ ரிலீஸ் பண்ணணுங்க. அவங்க வந்து எங்கூர் மக்களுக்காக போராட வந்தவங்க. இப்போ அவங்கள உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். அதான் எங்களோட மக்களோட கோரிக்கை. நிச்சயமாக நாம் பார்த்திருப்போம், முதலில் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியமிக்க ஒரு இளைஞர்களுடைய வீரத்தை பறைசாற்றுகின்ற ஒரு வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடைக்காக அந்த ஜல்லிக்கட்டு விதிக்கப்பட்ட இந்த தடையை நீக்கி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அலங்காநல்லூர் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்து வாடிவாசல் அருகே அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நிச்சயமாக அந்த போராட்டமானது வலுப்பெறுமே தவிர சோடை போகாது. ஏனென்றால் நேற்றிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், இளைஞர்களுடைய கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. போராட்ட களம் நிச்சயமாக பரபரப்படைத்துக் கொண்டேதான் இருக்கின்றது. ஆகவே இந்த இளைஞர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாவிடில், அந்த கைது செய்யப்பட்டிருக்க இளைஞர்களை விடுவிக்காவிடில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் திரள்வார்கள். சுற்று வட்டாரத்திலிருந்து இன்னும் அதிக அளவிலான மக்கள் வருவார்கள். ஆகவே இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தாமல் இருப்பதற்காக உடனடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்களையும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களையும் விடுதலை செய்வதோடு இந்த பகுதியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தினுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது.